உங்களுக்கு தெரியும், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எம்.ஆர். ராதா துப்பாக்கியால் சுட்டார். ஆனால் எம்.ஆர். ராதா யாரை சுடுவதற்கு பயிற்சி எடுத்தார் தெரியுமா? எம்ஜிஆரை சுட்டார் தெரியும். ஆனால் எம்.ஆர். ராதா பயிற்சி எடுத்தது எம்ஜிஆரை சுட வேண்டும் என்பது அல்ல. எம்.ஆர். ராதா சுட வேண்டும் என்று நினைத்தது கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனை. பார்த்தல் என்பது வேறு, நோக்குதல் என்பது வேறு. நம்ம ஊர் பஸ் வருதான்னு பார்க்கும்போது நோக்குதலாம். ஆனா எல்லா பஸ்ஸையும் பார்ப்போம், அது பார்த்தலாம். எல்லா பேருந்துகளையும் பார்ப்பது பார்த்தல். நம்ம கிராமத்து பேருந்து வருகிறதா என்று சொல்வது நோக்குதல். அதனால் தான் கம்பன் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் பார்த்தன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவர்கிட்ட காளமேக புலவர்கிட்ட ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லியிருக்கிறாரு, சரி நான் சொல்ற வார்த்தையில ஆரம்பிச்சு சொல்ற வார்த்தையில முடி. சரி, செருப்புன்னு ஆரம்பிச்சு விளக்குமாறுன்னு முடி. காளமேக புலவர் அற்புதமான வார்த்தை என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு கவிதை பாடுகிறார். அந்த கவிதையினுடைய பொருள் என்னவென்றால், ஒரு பெண் வண்டை தூது விடுகிறாள். வண்டே, மலைகளின் தலைவனாக இருக்கிற முருகப்பெருமானை ஆற தழுவ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இதை சென்று அவனிடம் சொல்லு. இதுதான் பொருள். அவர் எழுதுறாரு பாருங்க, செருப்புக்கும் வீரர்களை, செருப்புன்னு ஆரம்பி சொல்லியிருக்காரு, செருப்புக்கும் வீரர்களை, செரு என்றால் போர்க்களம், செருப்புக்கும் வீரர்களை சென்றுளக்கும் வேலன் பொறுப்புக்கு நாயகனை புல்ல, பொறு என்றால் மலை, புல்ல என்றால் தழுவ, பொறுப்புக்கு நாயகனை புல்ல மறுப்புக்கு தண்டேன் பொழிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே, இத போய் நீ விளக்கு என்று முடிகிறார். எம்ஜிஆரை பார்ப்பதற்கு வாலி உள்ளே வருகிறார். எம்ஜிஆர் அவர்கள் பக்கத்தில் வையன் ஜானகி அம்மையார் நின்று கொண்டிருக்கிறார். வாலி உள்ளே வந்ததும் ஜானகி அம்மையாருடைய கண்களில் அவரை அறியாமலேயே கண்ணீர் வந்ததா. ஏனென்றால் இந்த மனிதன் எழுதிய பாடல் தானே உலகம் முழுக்க எம்ஜிஆருக்கான பிரார்த்தனை பாடலாக மாறியது என்பதற்காக நினைத்துக் கொண்டு கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீரோடு வாலியை பார்த்து சொன்னாராம், தலைவர் பிழைத்தது வாலி பாக்கியம் என்று. உடனே வாலி சொன்னாராம், இல்லை அம்மா, உங்கள் தாலி பாக்கியம். கங்கை ஆறு தலையில் சுமக்கும் இறையனாறு, கொண்ட முகமாறு நின்ற படை ஆறு என்ற முருகன் ஆறு, அவர்கள் அடியாறு அகத்தியர் தமிழே உன் தலைநூலை பொதிந்த இடம் பொருணையாறு, வளரும் உனை வளர்த்ததாறு அது வைகையாறு, அன்று ஔவையாறு நேற்று பாரதியாறு, இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்கு உற்றாறு உனை மேலும் பெற்றாறு, இதோ உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு, மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நினையாது, உயிரெழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு தடையின்றி என் நாவில் வருமாறு தாயே நீ என்னாலும் பரிமாறு, பிறகு மற்றாறு போல இந்த சிற்றாரும் ஒரு நாள் வற்றாத வரலாறு. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்வோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த மதுரை மாநகரத்தில் பொதுப்பணித்துறையிலே பணியாற்றிவிட்டு ஒரு 10 ஆண்டு காலம் பணியாற்றிவிட்டு சென்னைக்கு மாறுதலில் சென்றவன் நான். மதுரை மண்ணிற்கு வருகின்ற பொழுதெல்லாம் அந்த மனதிற்குள் மழை பெய்யும் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு உணர்வை என்னால் உணர முடியும். வையை கரையின் சோலைகளும் வரிக்குயில் பாடிய பாடல்களும் மெய்யை சொல்லிய புலவர்களும் தம் மேனி கருத்த மறவர்களும் மிச்சம் இருக்கும் தொன்மதுரை தமிழ் மெச்சி முடிக்கும் தென்மதுரை என்று கவி பேரரசு வைரமுத்து சொல்லுவார். அழகர் கோவிலுக்கும் திருப்பரங்குன்றத்திற்கும் ஊடே அன்னை மீனாட்சி கட்டியிருக்கிற இந்த ஆன்மீக தொட்டிலில் தான் செய்த தவறுக்கு தன் கையை தானே வெட்டி எறிந்த பொற்கை பாண்டியன் ஆண்ட இந்த பூமியில் திருவிழா தினங்களில் ஆண்டவனை நீராட்ட ஆற்று நீர் போகும். ஆனால் இத்தரையில் நடக்கும் சித்திரை திருவிழாவில் தான் ஆண்டவனே வருவான் இந்த ஆற்றையே தேடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு புகழ்மிக்க வைகை நதி பாயக்கூடிய இந்த வளமான சீமையில் பேசுகின்ற பொழுதெல்லாம் ஒரு பேரின்பம் என்னையும் அறியாமல் என் மனதிற்குள் வரும். அதிலும் புத்தக கண்காட்சியில் பேசுகின்ற வாய்ப்பு. பெரியவர்களே, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இதுவரை நாட்டிலே சிப்பாய் கழகம் என்ற பெயரில் வேலூரிலே ஆயுத புரட்சி நடைபெற்றிருக்கிறது. வேளாண்மையை முன்னேற்றம் செய்வதற்காக பசுமை புரட்சி நடந்திருக்கிறார்கள். பால் உற்பத்திற்காக வெண்மை புரட்சியை நடத்தியிருக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிந்து இப்பொழுதுதான் இந்த அரசு வந்த பிறகுதான்
தமிழ்நாடு எங்கும் மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சி நடத்த வேண்டும் என்று அறிவு புரட்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஒரே அரசு இந்த அரசுதான் என்கின்ற பொழுது உங்களைப் போலவே நானும் மகிழ்ச்சியில் நீந்துகிறேன். அதுதான் முக்கியம். நான் நினைத்து பார்க்கிறேன், நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இப்படி ஒரு கனவு, மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சியை நடத்த வேண்டும் என்கிற கனவு எப்படி வந்திருக்க வேண்டும் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது, முத்தமிழறிஞர் கலைஞருடைய புதல்வர் அவர். வாழ்நாளெல்லாம் இந்த மண்ணிற்காக தன்னை கொடுத்தவர் அவர். அதாவது நான் நினைத்து பார்ப்பேன், தேக்கை சுருட்டி வீசும் களிர்களையும் தன் நாக்கை சுருட்டி பேசும் பேச்சால் வீழ்த்தி விடலாம் என்று இந்த நாட்டிற்கே காட்டிய நாவுக்கரசர் கலைஞர். கந்தகங்களை வைக்கக்கூடிய திரிகள் மட்டுமல்ல, வரிகளுக்குள் சுருட்டி வைக்கப்படும் திரிகளுக்குள் சுருட்டி வைக்கப்படும் கந்தகங்கள் மட்டுமல்ல, வரிகளுக்குள் சுருட்டி வைக்கப்படும் வார்த்தைகளும் வெடிக்கும் என்று கவியரங்களில் நிரூபித்த கவியரங்க திலகம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆக அவருடைய அந்த பாரம்பரியமாக இருப்பதால் வாசிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்ததால் இப்படிப்பட்ட புத்தக கண்காட்சியை மாவட்டந்தோறும் நடத்துவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே அவரை வணங்க தோன்றுகிறது. ஏனென்றால் நான் கூட ஒரு கவிதையிலே சொல்லுவேன், புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். அப்படிப்பட்ட சக்தி புத்தகங்களுக்கு உண்டு. நான் நினைத்து பார்க்கிறேன், வாசிப்பு என்பதும் சின்ன வயதிலேயே திறமையை வளர்த்து கொண்டால் எப்படி வளரலாம் என்பதற்கு நம்முடைய உதாரணங்கள் கண்முன்னால் நிரம்ப கிடக்கின்றன. அதாவது தென்னிந்தியாவிலேயே அதிகமான திரைப்படங்களை தயாரித்த நிறுவனம் சேலத்திலே இருந்த மாடர்ன் தியேட்டர்ஸ். அந்த மாடர்ன் தியேட்டர்ஸுடைய அதிபர் டி.ஆர். சுந்தரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வெளிநாட்டில் படித்தவர், அத்துணை புத்தகங்களை வாசிக்கக்கூடிய ஒரு வாசிப்பாளராக இருந்தார். அதனால்தான் அவரிடம் திறமை கொட்டி கிடந்தது என்று சொல்வார்கள். அவரை பற்றி ஒரு புத்தகம் வந்திருக்கிறது, முதலாளி என்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை வேங்கடசாமி என்று ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார். அவர் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவர் கிடையாது. வேங்கடசாமி என்கின்ற அந்த எழுத்தாளர் மாடர்ன் தியேட்டர்ஸோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவர். அவர் முதலாளி என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதை வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகளை படிக்கின்ற பொழுது இப்படியெல்லாம் செயல்பட முடியுமா என்கின்ற பல சம்பவங்கள் நமக்குள் தோன்றுகின்றன. அவர் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். டி.ஆர். சுந்தரத்துடைய திறமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது எழுதுகிறார்கள், அலிபாபாவும் 40 திருடர்களும் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த படம் உங்களில் பலர் பார்த்திருப்பீர்கள். அந்த அலிபாபாவும் 40 திருடர்கள் படத்திற்கு 2 நாட்கள் ஷூட்டிங் நடத்த வேண்டும். படம் அதோடு முடிந்துவிடும். 2 காட்சிகள். ஒன்று, படத்தினுடைய கதாநாயகன் திரு எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகி பானுமதியோடு டூயட் பாடுகிற ஒரு காட்சி, அது படப்பிடிப்பு நடத்த வேண்டும். இன்னொன்று, படத்தினுடைய வில்லன் பி.எஸ். வீரப்பாவோடு என் கதாநாயகன் எம்ஜிஆர் வாழ் சண்டையிடும் ஒரு காட்சி. இந்த 2 காட்சிகள் எடுக்க வேண்டும். எல்லாம் தயாராகிவிட்டன படப்பிடிப்பிற்கு. ஆனால் கதாநாயகன் எம்ஜிஆர் படப்பிடிப்பிற்கு வரவில்லை. கதாநாயகன் வரவில்லையே, படப்பிடிப்பை ஒத்தி வைத்து விட வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் டி.ஆர். சுந்தரம் அப்படி செய்யவில்லை. படப்பிடிப்பு நடக்கும் என்று சொல்லிவிட்டு மாடர்ன் தியேட்டர்ஸிலே பணியாற்றிய முத்து என்கின்ற ஒரு நடிகரை எம்ஜிஆருக்கு டூப்பாக போட்டு படத்தையே முடித்து விடுகிறார். எம்ஜிஆர் சில நாட்கள் கழித்து வருகிறார். வந்து அவரை பார்க்கிறார். அவரை எல்லோரும் முதலாளி என்றுதான் டி.ஆர். சுந்தரத்தை அழைப்பார்கள். முதலாளி, என்னால் சில பிரச்சனைகளால் வர முடியவில்லை என்று சொல்கிறார். அதற்கு டி.ஆர். சுந்தரம் சொன்னாராம், சரி ராமச்சந்திரா, அது இந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தி, சரி ராமச்சந்திரா, வந்ததுதான் வந்தாய், படத்தை ஒரு முறை பார்த்து விட்டு போ என்று சொல்கிறார். தான் நடித்த அலிபாபாவும் 40 படத்தை எம்ஜிஆர் முதலாக பார்க்கிறார் மாடர்ன் தியேட்டர்ஸில். எம்ஜிஆருக்கே ஆச்சரியமாம், அந்த காட்சியில் தான் நடித்திருக்கிறோமா இல்லை டூப்பு தான் நடித்திருக்கிறாரா, எம்ஜிஆராலேயே கண்டுபிடிக்க முடியவில்லையா. அந்த அளவிற்கு திறமை வாய்ந்தவர் டி.ஆர். சுந்தரம். அதில் எழுதுகிறார்கள், டி.ஆர். சுந்தரமும் ஒத்திகை அரங்கத்தில் தினமும் மாலையிலே எல்லோரோடும் பேசுவார். இன்று என்று படப்பிடிப்பு நடந்தது, என்னென்ன பிரச்சனைகள், நாளை என்னென்ன படப்பிடிப்பு நடத்த வேண்டும். அப்படி பேசுகின்ற பொழுது அவர் எதிரில் நின்று எல்லோரும் பேச வேண்டும். சுந்தரம் மட்டும்தான் நாற்காலியிலே அமர்ந்திருப்பார். அவர் எதிரில் யார் வந்தாலும் நின்று கொண்டுதான் பேச வேண்டும். அந்த புத்தகத்தில் எழுதுகிறார்கள், ஆனால் ஒரே ஒரு இளைஞருக்கு மட்டும்தான் விதிவிலக்கு. அவர் டி.ஆர். சுந்தரத்தை விட வயதானவர்கள், அவர் இளைஞர். டி.ஆர். சுந்தரத்தை விட பணக்காரரா? இல்லை. அவர் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸில் மாதம் 500 ரூபாய் சம்பளத்திற்கு பணியாற்றுகிறவர். நான் சொல்வது 1950. மாதம் 500 ரூபாய் சம்பளம் அவருக்கு. சரி, அவர் ஒரு கட்சியிலே இருக்கிறார். அந்த கட்சியில் ஏதேனும் பொறுப்பிலே இருக்கிறாரா? அதனால் அவருக்கு இந்த மரியாதை தரப்படுகிறதா? இல்லை. அந்த கட்சியில் ஒரு கவுன்சிலர் பதவியிலே கூட அவர் கிடையாது.
இன்னும் சொல்ல போனால் அவருடைய பெயர் கட்சியில் பரவேற்க அப்பொழுது தெரியவே தெரியாது. ஆனால் அவர் வந்தால் மட்டும், அந்த இளைஞர் வந்தால் மட்டும் டி.ஆர். சுந்தரத்தின் முன்னால் ஒரு நாற்காலி போடப்படும். அவர் பேசிவிட்டு சென்றதும் அங்கிருந்து நாற்காலி அகற்றப்படும். அந்த இளைஞர் 25 வயது. அந்த இளைஞரின் பெயர் மு. கருணாநிதி என்று அதில் பதிவு செய்கிறார். நீங்கள் நினைத்து பாருங்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை. முத்தமிழறிஞர் கலைஞர் நெஞ்சுக்கு நீதியில் எழுதுவார், மாடர்ன் தியேட்டர் டி.ஆர். சுந்தரத்தின் முன்னால் யாருக்கும் நாற்காலி கிடைக்காது, 2 பேருக்கு கிடைக்கும் என்று கலைஞர் பதிவு செய்திருப்பார். ஒன்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு, இன்னொன்று எனக்கு என்று எழுதியிருப்பார். அதை எழுதிவிட்டு கலைஞர் சொல்லுவார், டி.ஆர். சுந்தரத்தின் முன்னால் நாற்காலி கிடைத்தாலும் அந்த நாற்காலியில் அமர்வது நான் அல்ல, என்னுடைய தமிழ் என்று எனக்கு தெரியும் என்று எழுதுவார். ஆக வாசிப்பு சின்ன வயதிலேயே அப்படி தொடர்ந்து வாசித்ததன் மூலம்தான் அப்படி ஒரு அரசியை பெற முடிந்தது. நண்பர்களே, எம்ஜிஆர் நடித்த ராஜகுமாரி, அதற்கு பிறகு எம்ஜிஆர் நடித்த மருதநாட்டு இளவரசி 2வது படம். மருதநாட்டு இளவரசியும் மந்திரி குமாரியும் அடுத்தடுத்து 2 மாதங்களில் வந்தன. ஏப்ரல் 1950 வெளிவந்த படம் மருதநாட்டு இளவரசி. ஜூன் 1950 வெளிவந்தது மந்திரி குமாரி. இந்த 2 படத்திற்கும் கதை வசனம் கலைஞர். 2 படங்களும் மகத்தான வெற்றி பெற்றன. இனி கலைஞரை மாடர்ன் தியேட்டர்ஸில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று டி.ஆர். சுந்தரம் நினைக்கிறார். அப்பொழுது வந்த கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், நான் மணமகள் என்று ஒரு படம் எடுக்கிறேன், அதில் நீங்கள் தான் வசனம் எழுத வேண்டும் என்று சொல்லி கலைஞருக்கு சம்பளம் 10,000 ரூபாய் 1950 சொல்கிறார். சொல்லிவிட்டு கலைவாணர் சொல்கிறார், நீங்கள் ஏன் சேலத்திலே இருக்க வேண்டும், சென்னைக்கு வந்து விடலாமே என்கிறார். இல்லை, எனக்கு சேலத்தில் இருப்பது சௌரியமாக இருக்கிறது என்று இல்லை, நீங்கள் சென்னை வாருங்கள் என்று சொன்னவுடன் கலைஞர் சிந்திக்கிறார், சென்னை செல்லலாம் என்று முடிவெடுக்கிறார். டி.ஆர். சுந்தரத்திடம் சொல்கிறார். அப்பொழுது மாடர்ன் தியேட்டர்ஸில் இருந்த காமு ஷெரீப், மருதகாசி எல்லோரும் சொல்கிறார்கள், கலைஞரை நீங்கள் சேலத்தை விட்டு போக வேண்டாம், மாடர்ன் தியேட்டர்ஸிலே இருங்கள் என்று சொல்கிறார். இல்லை, நான் சென்னை சென்றால்தான் சரியாக இருக்கும் என்று கலைஞர் முடிவெடுக்கிறார். ஒரு மனிதன் அவ்வப்பொழுது எடுக்கும் முடிவுகள் தான் அவன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடுகின்றன என்பதை இப்படிப்பட்ட புத்தகங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. கலைஞர் முடிவெடுத்து விடுகிறார். டி.ஆர். சுந்தரத்திடம் சொல்கிறார், நான் சென்னை செல்கிறேன் என்று. அதிர்ந்து விட்டார் டி.ஆர். சுந்தரம். ஏனென்றால் வெறும் மருதநாட்டு இளவரசி மந்திரி குமாரி மட்டுமல்ல, தோற்று விடுமோ என்று பயந்த திகம்பரசாமியார் படத்தை கூட கலைஞர் சில காட்சிகளை மாற்றி அமைத்ததால் தான் அந்த படம் வெற்றி என்று சுந்தரம் முடிவு செய்கிறார். ஆக கலைஞரை விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு கலைஞரிடம் கேட்டார், நான் இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தருகிறேன்? நீங்கள் மாதம் 500 ரூபாய் சம்பளம் தருகிறீர்கள். சரி, நீங்கள் மட்டும் மாடர்ன் தியேட்டர்ஸில் தொடர்ந்து பணியாற்றினால் உங்களுக்கு நான் 5000 ரூபாய் சம்பளம் தருவேன் இனிமேல். டி.ஆர். சுந்தரம் சொல்கிறார். நினைத்து பாருங்கள், 5000 ரூபாய் என்றால் 1950 ஒரு பவுன் விலை 80 ரூபாய். மாதம் 60 பவுன் வாங்கலாம். 60 பவுன் என்றால் இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய். மாதம் 30 லட்சம் ரூபாய் சம்பளம் தருகிறேன், நீங்கள் மாடர்ன் தியேட்டர்ஸை விட்டு போகாதீர்கள் என்று டி.ஆர். சுந்தரம் சொன்ன பொழுது, இல்லை இல்லை, என்னுடைய இயக்கத்திற்காகவும் என்னுடைய எதிர்கால பணிகளுக்காகவும் நான் சென்னை செல்வதுதான் சரியாக இருக்கும், பணம் தேவையில்லை, எனக்கு கொள்கைதான் தேவை என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்து புறப்படுகிறார் கலைஞர். இது கற்பனை அல்ல, நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவன் இல்லை. அந்த புத்தகம் சொல்லுகிற செய்தி இது. ஒரு மனிதன் தனக்கு பணம் கிடைக்கிறதே என்று நினைத்து பாருங்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் இவ்வளவு பெரிய சம்பளம் நமக்கு கிடைக்கிறதே என்று சேலத்திலே இருந்திருந்தால், இந்த தேசத்தினுடைய கோடிக்கணக்கான தமிழர்களின் நாடி கணக்காக இருந்து 5 முறை ஆட்சிக்கு வந்த அரசியல் சாணக்கியராக மாறி இருக்க முடியுமா? ஆக அவ்வப்பொழுது நாம் எடுக்கிற முடிவுகள் நம்மை மாற்றி விடுகின்றன என்பதை இந்த புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது. இன்று மகாகவி பாரதியினுடைய பிறந்த நாள், மன்னிக்க வேண்டும், நினைவு நாள். மகாகவி பாரதியினுடைய நினைவு நாள் என்று. பாரதியினுடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். பாரதி வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம், அவன் சாகவே இல்லை என்கிறது சரித்திரம். அதுதான் அது எனக்கு சொல்லித் தருகிறான். பாரதி வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம், அவன் சாகவே இல்லை என்கிறது சரித்திரம். காலத்தால் கூட அவன் கவிதைகளை தின்று தீர்க்க முடியாது. காரணம், பாரதி பாடியதே பட்டினியோடு தானே. நிலத்தில் அவன் நெருங்க முடியாத நெருப்பு என்பதால் தான், நிலத்தில் அவன் நெருங்க முடியாத நெருப்பு என்பதால் தான் அவனை அல்லிக்கேணியில் வைத்து அணைக்க பார்த்தான் யமன். அவனை அல்லிக்கேணியில் வைத்து அணைக்க பார்த்தான் யமன். அதான் பாரதி. அந்த பாரதியினுடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பாருங்கள். அவன் பொருளாதாரத்தை பெரிதாக நினைத்ததே கிடையாது. பொருளாதாரம் அவசியம்தான், ஆனால் பொருளாதாரம் தான் நம்முடைய வாழ்க்கை என்று வாழ முடியாது. நான் கூட ஒரு கவிதையிலே சொல்லுவேன், அன்று காந்தியிடம் பணம் இல்லை,
இன்று காந்தி இல்லை எனில் அது பணமே இல்லை. அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. காந்தியிடம் பணம் இல்லை, இன்று காந்தி இல்லை எனில் அது பணமே இல்லை. அதுதான் வாழ்க்கை. பாரதியுடைய பொருளாதாரத்தை அவன் மதித்ததே கிடையாது. பாரதி கவிதை தான் என் வாழ்வு என்று சொன்னான் இல்லையா? அந்த ஒரு சம்பவத்தை பி ஸ்ரீ ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார். டாக்டர் சஞ்சீவி மாளிகை, டாக்டர் சஞ்சீவி என்று அந்த காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய வசிய மருத்துவர். அவருடைய மாளிகையிலே ஒரு நாள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட வீரர்களால் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அமர்ந்திருக்கிறார். திடீரென்று பாரதி உள்ளே வருகிறார். உள்ளே வருகிற பாரதியை வரவேற்ற டாக்டர் சஞ்சீவி, எங்களுக்காக ஒரு பாடல் பாடுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது ஜெயமுண்டு பயமில்லை மனமே என்கிற பாடலை பாரதி பல்வேறு ராகங்களிலே பாடுகிறார். அவர் பாடி முடித்ததும் டாக்டர் சஞ்சீவி மகிழ்ந்து வீட்டிற்குள்ளே போய் ஒரு 10 ரூபாய் நோட்டை எடுத்து வந்து பாரதியினுடைய கைகளிலே கொடுக்கிறார். பாரதி கைகளில் கொடுக்க முற்படுகிறார். பாரதி சொல்கிறார், உங்கள் கையில் அந்த ரூபாயை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நான் எடுத்துக்கொள்கிறேன். என் கை கீழாகவும் உங்கள் கை மேலாகவும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த 10 ரூபாய் என்பது நீங்கள் ஒரு கவிதா தேவிக்கு செய்யக்கூடிய காணிக்கை என்று பாரதி சொல்கிறார். ஆக டாக்டர் சஞ்சீவி அந்த 10 ரூபாயை தன் கையிலே வைத்துக் கொண்டு பாரதி அந்த 10 ரூபாயை எடுத்துக்கொண்டு வெளியே போகிறார். அப்பொழுது எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திடீரென்று ஒரு 4-5 பேர் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்தவர்கள் சொன்னாராம், நாங்கள் இப்பொழுதுதான் உங்களை பார்ப்பதற்கு வந்தோம். வந்த நேரத்தில் வெளியே ஒருவர் எங்கள் எல்லோருக்கும் டிஃபன் சாப்பிடுவதற்கு வாங்கி கொடுத்தார், உணவு வாங்கி கொடுத்தார் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே பாரதி உள்ளே வருகிறார். இதோ இவர்தான் எங்கள் எல்லோருக்கும் உணவு வாங்கி கொடுத்தார் என்று சொல்கிறார். அதற்கு முன்னால் அங்கே பேசிக் கொண்டிருந்த பொழுது சஞ்சீவி கேட்டிருந்தார், என்னை வசிய மருத்துவர் என்று எல்லோரும் சொல்கிறார்கள், ஆனால் பாரதியினுடைய பாடலில் ஒரு மிகப்பெரிய வசியம் இருக்கிறதே, அது எப்படி என்றால் உணர முடியவில்லை என்று அவர் சொல்லி இருப்பார். ஆக பாரதி உள்ளே வருகிறார். எங்களுக்கு இவர் உணவு வாங்கி கொடுத்தார் என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது மாயூரம் வேதநாயகம் பிள்ளை பாரதியை பார்த்தாராம். பாரதியினுடைய கிழிந்த அந்த கோட் புத்தானே இல்லாமல் பித்தானே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து பொழுது மாயூரம் வேதநாயகம் பிள்ளையுடைய கண்களிலே கண்ணீர் வந்ததாம். அதை பார்த்து கொண்டே, பாரதியை பார்த்து கொண்டே மாயூர வேதநாயகம் பிள்ளை டாக்டர் சஞ்சீவிடம் சொன்னாராம், இதுதான் பாரதியினுடைய வசியம். தனக்கு கிடைத்த 10 ரூபாயை கூட மற்றவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரே, அதுதான் என்று சொன்ன பொழுது பாரதி அப்படி சொன்னாராம், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே உண்டாகும். உண்மையில் உள்ளத்தில் ஒளி இருந்தால் அது கவிதைகளை தெரிக்கும் இல்லையா? அதுதான் இது எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு கவிஞன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு படைப்பாளி எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற இந்த வித்தையை புத்தகம் தான் கற்றுக் கொடுக்கிறது. அதைத்தான் நம்முடைய ஆணையாளர்கள் சொன்னார்கள், புத்தகம் படிக்கின்ற பொழுது என்ன நிகழ்கிறது என்று. அதுதான் எனக்கு இந்த புத்தகங்கள் தான் இன்று கற்றுக் கொடுக்கின்றன. அதை மறந்துவிட முடியாது. நினைத்து பார்க்கிறேன், எந்த புத்தகமாக இருந்தாலும், அதிலும் நம்முடைய திருக்குறளுக்கு ஈடு இணையே கிடையாது இல்லையா? திருக்குறள் படிக்கின்ற பொழுதெல்லாம் புது புது கருத்துக்களை தரும் என்று சொல்கிறார்கள். நான் சமீபத்தில் டாக்டர் செல்வ கணபதி எழுதிய ஒரு புத்தகம், விடை தேடும் வினாக்கள் என்று ஒரு புத்தகம், அதிலே ஒரு குறளை குறிப்பிடுகிறார். பயன்தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலின் பெரிது. இதற்கான நீங்க பொருளை எந்த புத்தகத்தையும் எடுத்து புரட்டி பாருங்கள். எல்லோரும் என்ன எழுதியிருக்கிறார்கள்? எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவி என்பது கடலை விட பெரிது. அது பரிமேலழகர் உரையாக இருந்தாலும் சரி, அது டாக்டர் குழந்தையினுடைய உரையாக இருந்தாலும் சரி, நாமக்கல் கவிஞர் உரையாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் டாக்டர் செல்வ கணபதி சொல்கிறார், கடலை விட பெரிது என்று வள்ளுவர் சொன்னாரே, வள்ளுவர் அளவை வைத்து சொல்லவில்லை. கடல் பெரிது, எதிர்பாராமல் செய்த உதவி என்பது கடலின் அளவை விட பெரிது என்று அளவை வைத்து வள்ளுவர் சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், வீட்டில் அம்மா சோறு போடுவாங்க, ஒரு பிச்சைக்காரர் வாழை சொல்ல வர்றார், சோறு போடுவாங்க. சோறு போடும் பொழுது திரும்ப மறுபடியும் இவன் நமக்கு சோறு போடுவான்னு எதிர்பார்த்தா சோறு போடுவாங்க? போட மாட்டாங்க. ஆனா கடல் அப்படி அல்ல. அது தன்னுடைய நீரை கதிர் கேட்கும் பொழுது ஆவியாக கொடுக்கிறது. எதனால் கொடுக்கிறதாம்? மறுபடியும் இந்த நீர் மழையாக மாறி நதியாக மாறி நம்மிடத்தில் தான் வரும் என்று எதிர்பார்த்துத்தான் கடல் அந்த உதவியை செய்கிறது. ஆனால் அம்மா எதிர்பார்த்து செய்வதில்லை. ஆக அந்த அளவு உணவு சிறிதாக இருந்தாலும் அந்த கடலை விட இது பெரிது. அளவு அல்ல, அதிலே இருக்கின்ற தன்மை என்று சொல்கிறார். இது எனக்கு புதிதாக தெரிகிறது, இதுவரை யாருமே சொல்லவில்லையே.
அந்த புத்தகத்திலே பார்க்கும் பொழுது புதிதாக இந்த புத்தகம் எனக்குள் பூக்கிறது. ஆக இப்படி ஒரு செய்தியா, தான் நோக்குங்கால் நெல்ல நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நோக்கும் இல்லையா? அதுக்கும் எழுதுகிறார். அதாவது நீ தான், நான் பார்க்கும்போது அவ மண்ணை பார்க்கிறா, நீ பார்க்காத போது என்ன பார்க்கிறா அப்படின்னு சொல்றீங்கல்ல. அதை கேட்கிறாரு, நீ தான் பார்க்கலையே, அப்புறம் எப்படி அவ உன்னை பார்த்தது உனக்கு தெரியும்? இது செல்வ கணபதி அந்த புத்தகத்தில் ஒரு கேள்வி வைக்கிறார். நான் பார்க்கும்போது நீ நிலத்தை பார்க்கிற, நான் பார்க்காத போது அவ என்ன பார்க்கிறான்னு சொல்றாரு. அப்படித்தானே பொருள் எழுதுகிறார்கள். அது எப்படி தெரியும்? அதில் எழுதுகிறார், பார்த்தல் என்பது வேறு, நோக்குதல் என்பது வேறு. நான் அதில் தான் தெரிந்து கொள்கிறேன், இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு பொருள் இருக்கிறதா என்று. கற்றவர்கள் இதை முன்பே கற்றவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், என்னை போன்றவர்கள் அவ்வப்போது படிக்கிறவர்களுக்கு. ஆக இதற்கு இப்படி ஒரு பொருள் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதற்கு அர்த்தம் சொல்லுகிறார். நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம், நம்ம ஊர் பஸ் வருதான்னு பார்க்கும்போது நோக்குதலாம். ஆனா எல்லா பஸ்ஸையும் பார்ப்போம், அது பார்த்தலாம். எல்லா பேருந்துகளையும் பார்ப்பது பார்த்தல். நம்ம கிராமத்து பேருந்து வருகிறதா என்று சொல்வது நோக்குதல். அதனால் தான் கம்பன் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் பார்த்தல்னு சொல்லலாம். இந்த செய்தி எனக்கு புதிதாக இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் திருக்குறள். ஆக புதிதாக இந்த புத்தகம் நமக்கு ஒரு பூ எப்படி புதிதாக பூக்கிறதோ அப்படி எனக்குள் இந்த பூ பூக்கிறது. அதான் உண்மை. நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதாவது நிறைய சம்பவங்கள் நமக்கு விசித்திரமூட்டும், ஆச்சரியமூட்டும். ஒவ்வொரு கவிஞனும் சொல்லுகின்ற பொழுது, அதிலும் இன்னைக்கு பாரதியினுடைய நினைவு நாள், கவிஞர்களை நாம் கொண்டாட வேண்டும். நான் வியந்து பார்க்கிற ஒரு கவிஞன் இந்த மண்ணிலே காளமேக புலவர். காளமேக புலவருக்கு இருக்கின்ற திறமை அளவிற்கு அவருக்கு பெயர் இல்லாததற்கு காரணம் அவர் எந்த காவியத்தையும் பாடாமல் போய்விட்டாரே என்பதுதான். ஆனால் மிகப்பெரிய பெருமை, மாம்பூவின் மென்மையொத்த மாதா, கவிஞர் வாலி எழுதுவார், மாம்பூவின் மென்மையொத்த மாதா நீ மணிவாயின் தாம்பூலம் வாங்கியதால் தமிழ் சொன்னான் காளமேகம், மீன்பூக்கு வெளியாளே மீனாளே மீண்டும் தாம்பூலம் தரித்து எந்தன் தலைமேலே துப்பிடுக. அப்படி திருவானைக்கா அம்பாளால் அருள் பெற்றவர் காளமேக புலவர் என்கின்ற கதை உண்டு. அந்த காளமேக புலவருடைய தலைமையை பார்த்து வியந்து போகிறோம். ஒரு கவிஞர் என்கிற முறையிலே எனக்கு அவ்வளவு வியப்பு வரும். ஒரு சபையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது காளமேகம் புலவர் சொன்னாராம், நீங்கள் எந்த வார்த்தையில் வேண்டுமானாலும் சொல்லுங்கள், அந்த வார்த்தையிலே நான் பாடலை ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எந்த வார்த்தையை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், அதிலே நான் முடிக்கிறேன். ஏன்னா வார்த்தை என்பது சாதாரணமானதல்ல. நான் மதுரை பொதுப்பணித்துறையை பணியாற்றி கொண்டிருந்தேன். எனக்கு சென்னை மாறுதல் வந்தது. சென்னை தலைமைச் செயலகத்திற்கு மாறுதல் வந்தது. பொதுப்பணித்துறை தலைமை செயலகத்திற்கு மாறுதல் வந்தது. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இப்பொழுது முதலமைச்சர். மாறுதல் வந்தது. குடும்பம் இங்கே படித்துக் கொண்டது. திருநகரிலே குடும்பம் இருந்தது. வாரம் ஊருக்கு வருவேன். பையங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாறுதல் வந்தது செப்டம்பர் மாதம். நான் ரயிலிலே வந்து விடுவேன். வாரம் வந்து விடுவேன். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ரயிலில் உட்காந்துருக்கேன். எனக்கு எதிர்த்த உட்காந்துருக்காரு. எங்க வேலை பார்க்குறீங்க? இப்படி இந்த இடத்துல வேலை பார்க்குறேன். ஓஹோ, உங்களுக்கு வாரம் 2 நாள் லீவோ? ஆமா, சனி ஞாயிறு லீவு. குடும்பம் மதுரையில் இருக்கு. ஓஹோ, வெள்ளிக்கிழமை கிளம்பிடுவீங்க. ஆமா, இப்ப சனி எப்ப வரும்னு உங்க மனைவி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோ? அந்த ஒரு சொல் சனின்னு அவர் சொன்னது என்னையவா கிழமையான இதுவரைக்கும் விளங்கல. அதே மாதிரி அவர்கிட்ட காளமேக புலவர்கிட்ட ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லியிருக்கிறாரு, சரி நான் சொல்ற வார்த்தையில ஆரம்பிச்சு சொல்ற வார்த்தையில முடி. சரி, செருப்புன்னு ஆரம்பிச்சு விளக்குமாறுன்னு முடி. எவ்வளவு பெரிய புத்திசாலி பாருங்க. செருப்புன்னு ஆரம்பிச்சு விளக்குமாறுன்னு முடி. காளமேக புலவர் அற்புதமான வார்த்தை என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு கவிதை பாடுகிறார். அந்த கவிதையினுடைய பொருள் என்னவென்றால், ஒரு பெண் வண்டை தூது விடுகிறாள். வண்டே, மலைகளின் தலைவனாக இருக்கிற முருகப்பெருமானை ஆற தழுவ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இதை சென்று அவனிடம் சொல்லு. இதுதான் பொருள். அவர் எழுதுறாரு பாருங்க, செருப்புக்கும் வீரர்களை, செருப்புன்னு ஆரம்பி சொல்லியிருக்காரு, செருப்புக்கும் வீரர்களை, செரு என்றால் போர்க்களம், செருப்புக்கும் வீரர்களை சென்றுளக்கும் வேலன் பொறுப்புக்கு நாயகனை புல்ல, பொறு என்றால் மலை, புல்ல என்றால் தழுவ, பொறுப்புக்கு நாயகனை புல்ல மறுப்புக்கு தண்டேன் பொழிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே. இத போய் நீ விளக்கு என்று செருப்புக்கும் வீரர்களை சென்றுளக்கும் வேலன் பொறுப்புக்கு நாயகனை புல்ல மறுப்புக்கு தண்டேன் பொழிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே என்று முடிகிறார். அவ்வளவு திறமை வாய்ந்த காளமேக புலவர். ஆனால் ஒரு கவிஞன் சரியாக இருந்தால் அவன் கடவுளுக்கே சவால் விடலாம் என்பதற்கு காளமேகம் ஒரு உதாரணம். ஒரு முறை திருநெல்வேலியிலிருந்து அவர் வசித்த ஸ்ரீரங்கத்திற்கு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நல்ல பசி. அவர் கோவில்பட்டிக்கு அருகிலே வருகிறார்.
கோவில்பட்டி பெருமாள் கோவிலிலே திருவிழா நடக்கிறது. உள்ளே போனால் ஏதேனும் கிடைக்கும் என்று நான் சொல்கிற இந்த செய்தியை கவியரசர் கண்ணதாசன் நான் ரசித்த வர்ணனைகள் என்ற புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். கோயில்பட்டி பக்கத்திலே வருகிறார். நல்ல பசி, கோயில்பட்டி திருவிழா நடக்கிறது. சரி, ஊருக்குள்ள போனா ஏதாவது சாப்பாடு கிடைக்கும் என்று ஊருக்கு போகிறார். அவர் போகிற நேரத்தில் உள்ளே சப்பரம் தூக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சப்பரம் தூக்கி இவர் நல்ல ஆள், நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பார் என்கிறார்கள். இவர் நீ வா சப்பரத்தை தூக்கு என்று சொல்லி இவரையும் சப்பரத்தை தூக்கி சப்பரம் ஊரை சுத்தி வந்து இறக்கி வைக்கிறாங்க கோயில்ல. எல்லாருக்கும் சாப்பிடுவதற்கு உண்டை கட்டி கொடுக்கிறார்கள். காளமேக புலவருக்கு கொடுக்கவில்லை, தள்ளி விட்டார்கள். நீ போன்னு. காளமேக புலவருக்கு கோபம் வந்து விடுகிறது. அப்பொழுது அந்த பெருமாளை பார்த்து பாடுகிறார். பாளை மனம் கமழுகின்ற கயத்தாற்று பெருமாளே, பாளை மனம் கமழுகின்ற கயத்தாற்று பெருமாளே பழிகாரா, வேளையெல்லாம் இவ்வேளை 16 நாளிகைக்கு மேல் ஆயிற்று. என் தோளை முறித்தது மன்றி நம்பியானையும் சுமக்கச் செய்தாய். நாளை இனி யார் சுமப்பார், என்னாலும் உன் கோவில் நாசம்தானே என்று பாடிவிடுகிறார். இதை கண்ணதாசன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு கயத்தாறு பெருமாள் கோவிலில் யார் நினைத்தாலும் திருவிழா நடத்த முடியவில்லை. திருவிழா என்று பேச ஆரம்பித்தாலே ஏதேனும் தகராறு வந்து விடுகிறது என்று பதிவு செய்கிறார். நானும் நேரிலே சென்று கயத்தாரிலே விசாரித்தேன். அதற்கு பிறகு கயத்தாரிலே ஒரு காரியம் செய்திருக்கிறார்கள். கயத்தாறு பெருமாள் கோவிலுக்கு முன்பு காளமேக புலவருக்கு ஒரு சிலை வைத்தார்கள். ஐயா, முதலில் உனக்கு மரியாதை செய்கிறோம், நீ உன்னுடைய சாபத்திலிருந்து எங்கள் பெருமாளுக்கு விடுதலை கொடு என்று வேண்டிய பிறகுதான் கயத்தாறு பெருமாள் கோவிலில் திருவிழா நடக்கிறது என்று சொல்கிறார்கள். நினைத்து பாருங்கள், கடவுளுக்கே சக்தி கொடுக்க, கடவுளுக்கே சாபம் கொடுக்கிற ஆற்றல் ஒரு கவிஞனுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் கவிஞனும் அப்படி இருக்க வேண்டும் என்பது முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக அப்படிப்பட்ட தமிழ் இன்று கவிஞருடைய நினைவு நாள் என்கிற போது எனக்கு நினைவிற்கு வருகிறது. ஆக அப்படிப்பட்ட அது மட்டுமல்ல, நீங்கள் இதை மட்டுமல்ல, கவிஞருடைய வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொருத்தரையும் புரட்டி பார்த்தாலே அத்தனை செய்திகள் நமக்கு இருக்கின்றன. அதே மாதிரி இந்த புத்தகங்கள் கொடுக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு தெரியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எம்.ஆர். ராதா துப்பாக்கியால் சுட்டார். ஆனால் எம்.ஆர். ராதா யாரை சுடுவதற்கு பயிற்சி எடுத்தார் தெரியுமா? எம்ஜிஆரை சுட்டார் தெரியும். ஆனால் எம்.ஆர். ராதா பயிற்சி எடுத்தது எம்ஜிஆரை சுட வேண்டும் என்பது அல்ல. எம்.ஆர். ராதா சுட வேண்டும் என்று நினைத்தது கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனை. அதற்குத்தான் பயிற்சி எடுத்தார். சிறைச்சாலை சிந்தனைகள் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. பிந்தன் அவர்கள் எம்.ஆர். ராதாவை பேட்டி எடுத்த புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய பெயரை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், அந்த புத்தகங்களை நீங்களும் வாசிக்கின்ற பொழுது அது ஒரே நோக்கத்திற்காக சொல்கிறேன். அதிலே பாருங்கள், எம்.ஆர். ராதா சொன்ன செய்தி தான் அது. எதற்காக என்.எஸ். கிருஷ்ணனை அவர் சுட வேண்டும்? இழந்த காதல் என்று ஒரு நாடகம். அந்த நாடகத்திலே ஜெகதீஷ் என்கிற பாத்திரத்திலே எம்.ஆர். ராதா நடிக்கிறார். அந்த நாடகத்தில் பலத்த வரவேற்பு. அந்த நாடகத்தை படமாக்க வேண்டும் என்று நினைத்த என்.எஸ். கிருஷ்ணன் நாடகத்தை வந்து பார்க்கிறார். பார்த்து விட்டு போகின்ற பொழுது நாடக முதலாளியிடம் சொல்லிவிட்டு போகிறார், இனிமேல் இந்த பாத்திரத்தில் எம்.ஆர். ராதா நடிக்க வேண்டாம், வேறு நடிகரை போட்டு நடிக்க வையுங்கள். அதற்கு பிறகு டி.எஸ். பாலையாவை போடுகிறார்கள். கரீம் என்கிற இன்னொரு நடிகரை போடுகிறார்கள். யார் நடிப்பையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாடக கொட்டையிலே எங்கே ராதா எங்கே ராதா என்று சில ஊர்களில் நாற்காலிகளை நொறுக்கி இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு எம்.ஆர். ராதா அப்படி மக்களை கவர்ந்து வைத்திருக்கிறார். நாடகத்திலே எம்.ஆர். ராதா ஒரு முடிவெடுக்கிறார், இந்த படத்தில் என்னை ஒரு பயன்படுத்தக்கூடாது என்பது மட்டுமல்ல, நாடகத்திலும் நான் நடிக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரே, இனிமேல் என்.எஸ். கிருஷ்ணன் உயிரோடு இருக்கக்கூடாது, சுட வேண்டும் என்று நினைத்து அவர் உடுமலைப்பேட்டை என்று நினைக்கிறேன் போய் துப்பாக்கி வாங்கி வந்து கரூரிலே நாடகம் நடக்கும் பொழுது பயிற்சி எடுக்கிறார். அப்பொழுது அவரை பேட்டி எடுத்த விந்தன் கேட்கிறார், நீங்கள் துப்பாக்கி பயிற்சி எடுக்கும் பொழுது குண்டு சத்தம் கேட்டிருக்கும், அதை பார்த்து காவலர்கள் யாரும் வரவில்லையா என்று வந்தார்கள். இது நாடகத்திற்காக பயிற்சி எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டோம் என்று அவரை அனுப்பிவிட்டோம். நடக்கிறது. ஒரு நாள் என்.எஸ். கிருஷ்ணனுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்படுகிறது, கரூர் பக்கம் வந்து விடாதீர்கள், உங்களை சுட வேண்டும் என்று எம்.ஆர். ராதா துப்பாக்கி பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல் என்.எஸ். கிருஷ்ணனுக்கு சொல்லப்படுகிறது. ஒரு நாள் எம்.ஆர். ராதா அறையிலே உட்கார்ந்திருக்கிறார். கதவு திறக்கிறது. திடீரென்று படியில் உள்ளே நுழைகிறார் என்.எஸ். கிருஷ்ணன். என்னடா, என்னை சுடணும்னு சொல்லி துப்பாக்கி பயிற்சி எடுத்துட்டு இருக்காம நான் நேர்லே வந்து விட்டேன் என்று நிற்கிறார். அவரை எதிர்பார்க்கவே இல்லை எம்.ஆர். ராதா. அவரை பார்த்து கொண்டே நிற்கிறார். உட்கார்ந்தவர் எழுந்து விட்டார். நிற்கிறார், எதிரே நிற்கிறார் என்.எஸ். கிருஷ்ணன். என்னை சுடணும்னு நினைச்சியா? இந்தா சுடு. ஒரு நண்பனின் கையால் சுடப்பட்டு சாவதை விட பெருமை வேறொன்றும் கிடையாது என்று எம்.ஆர். ராதாவால் பேச முடியவில்லை, விக்கித்து நிற்கிறார். அப்பொழுது என்.எஸ். கிருஷ்ணன் சொன்னார், என்ன பார்க்கிற?
என்கிட்ட ஏகப்பட்ட பங்களாக்கள் இருக்கின்றன, என்னிடம் ஏகப்பட்ட கார்கள் இருக்கின்றன, எங்கள் என்னை போல எல்லோரிடமும் எல்லாமும் இருக்கிறது. ஆனால் திரைத்துறையில் உன்னிடம் இருக்கிறதே ஒரு நடிப்பு, அது யார்கிட்டடா இருக்கு? உங்ககிட்ட இருக்கிற நடிப்புங்க யார்கிட்ட இருக்கு? இவ்வளவு அற்புதமாக நடிக்கிற உன்னை வைத்துக்கொண்டு நீ அப்படி நடி இப்படி நடி என்று என்னால் எப்படி வேலை வாங்க முடியும்? உன்னை வேலை வாங்க கூடாது என்பதால் தான் இந்த படத்தில் உன்னை நான் போட வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் உனக்கு புகழ் வரக்கூடாது என்று நினைத்து நான் தடை செய்தேன் என்று நினைத்தால் நீ தாராளமாக என்னை சுடலாம். நண்பனின் கையால் சுடப்பட்டு சாகின்ற பெருமை எனக்கு கிடைக்கட்டும் என்று NS கிருஷ்ணன் சொன்னாராம். ராதா சொல்கிறார், உடனே கட்டி பிடித்து, இல்லை இல்லை நான் தான் தவறு செய்து விட்டேன் என்று NS கிருஷ்ணனை கட்டி பிடித்து அழுகிறார் MR ராதா. நினைத்து பாருங்கள் இந்த சம்பவத்தை. அந்த நேரத்தில் NS கிருஷ்ணனுக்கு கோபம் வந்திருக்கலாம். ஏன்னா NS கிருஷ்ணன் மிகப்பெரிய செல்வாக்கோடு இருந்த ஒரு காலகட்டம், நல்ல வசதி இருக்கிறது. MR ராதாவா நானா என்று பார்த்து விடலாம் என்று முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் ஒரு எதிரியை கூட, தன்னை எதிரியாக நினைப்பவனை கூட எப்படி வளைத்து விடலாம் என்று NS கிருஷ்ணன் சொல்லி தருகிறார். இந்த இடத்துல இந்த புத்தகம் எனக்கு இந்த செய்தி எனக்கு சொல்லி தருகிறது. தப்பியே பிறந்த நெஞ்சம், தாய் நெஞ்சம், பிள்ளை நெஞ்சம். கண்ணதாசன் சொல்லுவார் NS கிருஷ்ணனை பத்தி, தப்பியே பிறந்த நெஞ்சம், தாய் நெஞ்சம், பிள்ளை நெஞ்சம், செப்பரும் கொடையின் நெஞ்சம், தேனிலே தோய்ந்த நெஞ்சம், ஒப்பிலா மணியாம் எங்கள் உயர் கலைவாணர் கொண்ட நெஞ்சம், இப்புவி உடனால் மட்டும் இனி பிறர் காணா நெஞ்சம். அந்த அளவுக்கு கொண்டாடக்கூடிய. ஆனால் அதே NS கிருஷ்ணனை பற்றி இன்னொரு சம்பவத்தை ஒரு புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது வியப்பாக இருக்கும். நம்முடைய சின்ன அண்ணாமலைக்கும் அவருக்கும் நடைபெற்ற சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது நான் உட்கார்ந்திருந்தேன். முதலிலே நம்முடைய அவரிடம் வந்து சொன்னார்கள், தோழர் பாரதி கிருஷ்ணகுமார் அவரிடத்தை சொன்னார்கள், நீங்கள் பேசுங்கள். அவர் சொன்னார், இல்லை முதலில் ஜெயந்தா பேசட்டும் என்று. உண்மையில் நான் தான் முதலில் பேச வேண்டும் இல்லையா? அதே மாதிரி எனக்கு பிறகு அவர் பேச வேண்டும். என்னால் அவர் பேச்சுக்கு நானே மிகப்பெரிய ரசிகன். அது மேடையில் இருந்து கொண்டு அவர் பேச்சை கேட்பதென்றால் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதே மாதிரி அண்ணல் காந்தி சுடப்பட்டு இறந்து 30 நாட்கள், அடுத்து வந்த 30 நாட்களும் சென்னையிலே வந்து தக்கர் பாபா வித்யாலயத்திலே இரங்கல் கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. புகழஞ்சலி கூட்டம் 30 நாள். ஒரு நாள் கூட்டத்திற்கு போனவர்கள் NS கிருஷ்ணனும் சின்ன அண்ணாமலையும் 2 பேரும் கார்ல போறாங்க. போகின்ற பொழுது NS கிருஷ்ணன் வந்து சின்ன அண்ணாமலைகிட்ட சொன்னாரா, அண்ணாமலை கூட்டத்திலே இன்று முதலில் நான் பேசி விடட்டுமா என்று. சின்ன அண்ணாமலை சொன்னாரா, நீ பேசுங்களேன் என்றிருக்காரு. உடனே NS கிருஷ்ணன் கேட்டாரா, நான் முதல்ல பேசுறதா? நான் முதல்ல பேசிட்டேன்னா அதுக்கு பிறகு உங்க பேச்சை கேட்கறதுக்கு யாரு இருப்பாங்க? நீங்க வெறும் நாற்காலியை பார்த்தான் பேசணும் என்று சொல்கிறார் NS கிருஷ்ணன். உடனே சின்ன அண்ணாமலை சொன்னார், இல்லை இல்லை என் பேச்சை கேட்பதற்கும் ஆட்கள் இருப்பார்கள், பார்க்கலாமா, பந்தயம் கட்டுவோமா? NS கிருஷ்ணன், கட்டுவோம். 1000 ரூபாய் பந்தயம். NS கிருஷ்ணன் பந்தயம் கட்டுற 1000 ரூபாய் பந்தயம். நான் முதல்ல பேசுவேன் இன்னைக்கு கூட்டத்துல, எனக்கு பிறகு நீங்க பேசணும். அப்படியே பார்வையாளர்கள் எழுந்திருக்காம உட்கார வச்சு பேசிட்டீங்கன்னா 1000 ரூபாய் பந்தயம். அந்த காலத்து 1000 ரூபாய்க்கு டீ நகரையே வாங்கிடலாம். அந்த நேரத்தில் அவ்வளவு உங்களுக்கு தெரியும். போறாங்க, 2 பேரும் கூட்டத்துக்கு போய்விட்டார்கள். இப்பொழுது முதலில் சின்ன அண்ணாமலை அழைப்பதற்கு தலைமை ஆசிரியர் உட்படுகிறார். இல்லை இல்லை நான் முதலில் பேசிவிடுவேன் என்று சொல்லி NS கிருஷ்ணன் வந்து பேசுகிறார். NS கிருஷ்ணன் பேசி முடித்ததும் உட்கார்ந்திருந்த சின்ன அண்ணாமலை ஓடி மைக்கு பக்கத்திலே வந்து, சாந்த காந்தி சத்தியத்தின் சங்கநாதம் கேட்குது, சங்கநாதம் கேட்குது, சாந்த காந்தி சத்தியத்தின் சங்கநாதம் கேட்குது என்று பாட ஆரம்பிக்கிறார். அவர் பாட ஆரம்பித்ததும் எல்லோரும் சேர்ந்து பாடுகிறார்கள். NS கிருஷ்ணன் போய் சீட்ல உட்கார்ந்துறாரு, அவருடைய நாற்காலியில உட்கார்ந்துறாரு. இப்பொழுது சின்ன அண்ணாமலை பாட பாட மக்களும் பாடுகிறார்கள். ஒரு 10 நிமிடம் அந்த பாடல் போயிருக்கு. அடுத்து சின்ன அண்ணாமலை சொல்லியிருக்கிறார், அன்பர்களே நீங்களும் நானும் காந்தியினுடைய பக்தர்கள், நாம் ஒன்றாக சேர்ந்து எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோமா என்று செய்வோம் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரகுபதி ராகவ ராஜாராம், அது ஒரு 10 நிமிஷம். ஆக 20 நிமிடங்கள் முடிந்து விட்டன. பந்தயத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் சின்ன அண்ணாமலை இன்னும் 10 நிமிடம் பேச வேண்டும். அங்குதான் சின்ன அண்ணாமலையினுடைய விவேகம் தெரிகிறது. அவர் மக்களை பார்த்து சொல்லியிருக்கிறார், அன்பானவர்களே நானும் உங்கள் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களும் காரிலே வந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் கலைவாணரை பார்த்து சொன்னேன், கூட்டத்தில் நான் முதலில் பேசிவிடுகிறேன் என்று சொன்னேன். இல்லை இல்லை நான் பேசுகிறேன் என்று NS கிருஷ்ணன் சொன்னார். அப்பொழுது நான் என்ன கலைவாணரிடத்திலே சொன்னேன், நீங்கள் முதலிலே பேசினால் உங்கள் பேச்சை கேட்டது மக்கள் எழுந்து போய் விடுவார்கள், நான் வெறும் நாற்காலியை பார்த்துத்தான் பேச வேண்டும் என்று கலைவாணனிடம் சொன்னேன். அதற்கு கலைவாணர் என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணாமலை அவர்களே,
இன்று கூட்டத்திற்கு வருகிறவர்கள் உங்களுக்காகவோ எனக்காகவோ வரவில்லை, எல்லோரும் காந்திக்காகத்தான் வருகிறார்கள். அதனால் நான் முதலிலே பேசி எனக்கு பிறகு நீங்கள் பேசினால் கூட உங்கள் பேச்சை முழுமையாக அமர்ந்து பார்வையாளர்கள் கேட்பார்கள் என்று கலைவாணர் சொன்னார். கலைவாணர் சொன்னதைப் போல நான் பேசி முடிக்கிறவரை என் பேச்சை நீங்கள் கேட்பீர்களா என்று சொன்னவுடன் கேட்போம் கேட்போம் என்று மக்கள் எல்லாம் சத்தமிட்டிருக்கிறார்கள். என்.எஸ். கிருஷ்ணன் வேகமாக அந்த ஒலி வாங்கி அருகிலே வந்து, இல்லை இல்லை, அவர் மாற்றி சொல்கிறார், நான் தான் சொன்னேன் வருகின்ற பொழுது, நான் முதலில் பேசி நீங்கள் பேசினால் வெறும் நாற்காலி தானே இருக்கும் என்று சொன்னேன், வேறொன்றுமல்ல, யாருக்குமே கர்வம் வரக்கூடாது என்று மறைந்த பிறகும் மகாத்மா காந்தி இன்று எனக்கு பாடம் நடத்தி இருக்கிறார் என்று என்.எஸ். கிருஷ்ணன் சொன்னார். நான் இந்த இரண்டு சம்பவங்களை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். தன்னை சுட்டு விடுவாரோ என்று நினைத்த எம்.ஆர். ராதாவை பார்க்க இவரே போகிறார். இங்கே அவருக்கு ஒரு சின்ன கர்வம் தலையெடுக்கிறது. ஆக இது கற்றுத்தருகிறது. இந்த புத்தகங்கள் தான் எனக்கு ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை எனக்கு சொல்லி தருகிறது. அதுதான் புத்தகங்கள் தான் நமக்கு ஆசிரியராக இருக்க முடியும். வாழ்க்கையில் உயர்ந்தவர்களை பாருங்கள். கவியரசர் கண்ணதாசன் பாடுவார், தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனாள், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தணலிலே வெந்து போனான், தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனால், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தணலிலே வெந்து போனான், ஊன் பெற்ற யானுமே உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான், உதிரத்தில் என்றென்றும் தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றாள். எனக்கு படிப்பு தாய் தந்தை கூட அமையவில்லை, இறந்து விட்டார்கள். பள்ளிக்கூடம் படிக்கவில்லை, அவர் கல்லூரிக்கு போக முடியவில்லை, பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன், கொட்டு மொழிமலையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன், 8ஆம் வகுப்பு எட்டத்தான் என் பெற்றோர் இட்டார், பின் ஏழ்மையிலே இணை உலகில் விட்டார் என்று தன் சுயசரியில் அழுதார். ஆக தாய் தந்தையருடைய ஆதரவு கிடைக்கவில்லை, கல்லூரியிலே படிக்கிற வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் கவியரசர் கண்ணதாசனை உருவாக்கியது புத்தகங்கள் தான். அந்த புத்தகங்கள் படிக்கின்ற பொழுதுதான் அப்படி வருகின்றது இல்லையா? அது அதே மாதிரி அவர்கள் கோபத்திலே சொல்கிற வார்த்தை கூட அது கவிஞர்களுக்கு கேட்கவே வேண்டாம். எனக்கு கூட ஈரோட்டிலே ஒரு முறை ஒரு புத்தக கண்காட்சி, ஈரோட்டு புத்தக கண்காட்சி உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழகத்தினுடைய சிறப்பான புத்தக கண்காட்சியிலே ஒன்று. அதிலே ஒரு முறை ஒரு ஆகஸ்ட் மாதம் நடந்தது. அதற்கு முன்பு ஒரு கூட்டம், அந்த கூட்டத்திலே பங்கேற்பதற்கு நாங்கள் எல்லாம் சென்றிருக்கிறோம். யார் யார் வருகிறார்கள் என்று அந்த கவிஞர்கள் பெயரை போட்டுவிட்டு அதிலே என்னுடைய பெயரெல்லாம் இல்லை, மற்றும் பலரில் சேர்த்திருந்தார்கள். அந்த கோபம் அந்த கவியரங்கத்திலே இப்பொழுது எனக்கு நல்ல நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் தான் அப்பொழுது நடத்தினார். நான் சொன்னேன், நீங்கள் ஏன் என் பெயரை எல்லாம் போடவில்லை, நான் பாடலாசிரியராக இல்லை என்கிற ஒரு காரணத்திற்காக போடாமல் இருக்கிறீர்களா என்று கேட்டேன். என் பக்கத்திலே இருந்த நண்பர் விவேகா சொன்னார், பாடலாசிரியர், ஐயோ நான் கூட பாடலாசிரியர் அப்பொழுதும் என் பெயரை போடவில்லையே என்று. வேறு சில பெயரை போட்டிருந்தார்கள். நான் சொன்னேன், கண்டிப்பாக நான் புத்தக கண்காட்சிக்கு வருவேன், அந்த மேடையிலே கவியரங்கத்திலே நான் யார் என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன், ஆனால் உங்களுடைய சன்மானம் எதையும் நான் வாங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, ஒரு கோபம் இருக்கிற சமயத்திலே நமக்கு படைப்பு அருமையாக அமைந்துவிடும். அன்று புத்தக கண்காட்சியிலே தலைப்பு இரவிலே வாங்கினோம். சுதந்திரத்தை பற்றி பாடி பாடி தீர்த்து விட்டார்கள், சுதந்திரத்தை பற்றி. இருந்தாலும் ஏதேனும் ஒரு கவியரங்கம் என்றால் என்னை போன்றவர்கள் எப்படி என்னுடைய மூத்தவர்களிடம் கற்றுக்கொள்வது, கொஞ்சம் கலகலப்பாக இருக்க வேண்டும் முதலிலே, பிறகு கருத்துக்கள் இருக்க வேண்டும். வலம்புரி ஜான் சொல்லுவார், ஒரு பேச்சு என்பது எப்படி இருக்க வேண்டும், அது ஒரு இடியாப்ப மாதிரி இருக்கக்கூடாது, குழல் புட்டு மாதிரி இருக்கணும், கொஞ்சம் மாவு இருக்கணும், கொஞ்சம் ஜீனி இருக்கணும், கொஞ்சம் தேங்காய்ப்பு இருக்கணும் என்று சொல்வார். ஆக அப்படி மாறி மாறி இருக்க வேண்டும் என்று சொல்வார். அப்படித்தான் கவியரங்கம் இருக்க வேண்டும், நகைச்சுவை இருக்க வேண்டும், கருத்துக்கள் இருக்க வேண்டும். நான் அன்று பாடினேன், ஆயுதம் ஏந்தாமல், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தலைமையிலே தான் அந்த கவியரங்கம். ஆயுதம் ஏந்தாமல் அகிம்சையில் கிடைத்ததாலோ என்னவோ சுதந்திரத்தை அவரவர் பாணியில் அவரவர் பார்க்கிறார். சுதந்திரத்தை பற்றி அரசு ஊழியர்களின் கருத்து என்ன தெரியுமா? முதல் தேதி கிடைத்திருந்தால் முழுதாய் கிடைத்திருக்கும், 15ஆம் தேதி கிடைத்ததால் தான் பாதியாய் கிடைத்திருக்கிறது. சுதந்திரத்தை பற்றி மருத்துவர் ஒருவரின் மனக்கருத்து என்ன தெரியுமா? 8ஆம் மாதத்தில் பிறந்ததால் சுதந்திரம் எடை குறைவாக இருக்கிறது, எதற்கும் சில எக்ஸ்ரேக்கள் எடுத்து பார்க்கலாம். வழக்கறிஞர் ஒருவர் வாய் திறந்து சொன்னார், சுதந்திரத்தை 18க்கு மேல் வாங்கியிருந்தால் மேஜராய் இருந்திருக்கும், 15இல் வாங்கியதால் தான் இன்னும் மைனராகவே இருக்கிறது. என் கணித ஜோதிடர் ஒருவர் சொன்னார், சுதந்திரம் வாங்கிய ஆகஸ்ட் என்கிற மாதத்தின் மறுபாதியில் கஸ்ட் என்று வருவதால் தான் கஷ்டமாக இருக்கிறது, மாதத்தின் பெயரை பெஸ்ட் என்று மாற்றிவிட்டால் அத்தனையும் சரியாகும். கவர்ச்சி நடிகை ஒருவரும் கருத்து சொன்னார், அதைத்தானே நம்மூரில் அட்டைப்படத்தில் போடுகிறார்கள்,
கவர்ச்சி நடிகை சொன்னார், 47 வாங்கியதற்கு பதில் சுதந்திரத்தை 27 வாங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இளமையாய் இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை, இரவிலாவது வாங்கினார்களே. யார் இவர்களுக்கு எடுத்துச் சொல்வது? யார் இவர்களுக்கு எடுத்துச் சொல்வது? சுதந்திர நாளில் கொடிகளை குத்துவதற்கு தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல, அவை தேசத்திற்காக மெலிந்த தியாகிகளின் உடல். தடவி பாருங்கள், தடியால் அடிபட்டு தலை மட்டும் இங்கே இருக்கும். இப்பொழுதெல்லாம் கொடியேற்ற வரும் எங்கள் தலைவர்கள் கூட ஒரு ஆள் வைக்கிறார்கள் கொடி கயிறை இழுப்பதற்கென்று. சொல்லுங்கள் அவர்களுக்கு, இந்த சுதந்திர கொடி பறப்பதற்கு சிறையிலே ஒருவன் செக்கையே இழுத்தான் என்று. இன்றாயும் தெரிந்து கொள்வோம் இந்தியர்களே, நம் தேசிய கொடி பட்டொளி வீசி பறப்பது திரிக்கப்பட்ட கயிறுகளில் அல்ல, பறிக்கப்பட்ட உயிர்களில். சுதந்திர நாளில் கம்பத்தில் ஏறி வரும் கொடி கயிறு எடுத்து வரும் பூக்களை உச்சிக்கு போனதும் உதிர்த்து விடும் கொடி. சுதந்திர நாளில் கம்பத்தில் ஏறி வரும் கொடி கயிறு எடுத்து வரும் பூக்களை உச்சிக்கு போனதும் உதிர்த்து விடும் கொடி. தேசத்திற்காக மாண்ட வீரர்களின் மனைவியர் கூந்தல் நினைவினில் வருவதால். ஆக அன்று கவியரங்கத்தை அப்படி நிறைவு செய்தேன். அவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைத்தது. ஆக எந்த இடத்திலும் இந்த ஒரு கவியரங்கம் எப்படி நடத்த வேண்டும் என்று நான் கற்றுக்கொள்கிறேன் என்றால், என்னுடைய மூதாதையர்கள், நான் அதை கவிக்கோவிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். காவிய கவிஞர் வாலி எனக்கு சொல்லித் தருகிறார், கவிப்பேரசு வைரமுத்து சொல்லித் தருகிறார், மேத்தாவிடமிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன். ஆக இவற்றை நான் நேரடியாக கற்க முடியாது, புத்தகங்கள் மூலம்தான் நான் கற்றுக்கொள்கிறேன். ஒரு கிராமத்திலே பிறந்த நான் கவிதை ஆற்ற முடிகிறது என்றால் அதற்கு காரணம் அந்த புத்தகங்கள் தான். அந்த புத்தகங்கள் நமக்குள் வருகின்ற பொழுதுதான் அதுதான் மேலும் 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 நம்மை உயர்த்தும். காவிய கவிஞர் வாலி அவர்கள் என்னை தன் நெருக்கமான நண்பர்களில் 2 பேரை சொல்வார். என்னையும் பழனி பாரதியும் நெருக்கமான நண்பர்கள் என்பார்கள். வியந்து பார்த்திருக்கிறோம். அந்த மனிதரை பக்கத்திலிருந்து அவரோடு ஒரு 10 ஆண்டு காலம் பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஒரு வார்த்தை வங்கி, ஒரு கவிஞன் ஜெயிக்க வேண்டும் என்றால் தன்னை ஒரு வார்த்தை வங்கியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுவார். அவ்வளவு வேகமாக வார்த்தைகளை அள்ளி கொட்டுவார் ஒரே நேரத்தில். அவரை பார்க்க முடியாது, அப்படி சொல்ல முடியாது. நீங்க ஒரு கூட்டத்திலே அமர்ந்திருக்கிறார், கவிஞர் வாலி அவர்கள் பேச வேண்டும், வாலியை கூப்பிடுகிறார்கள். பக்கத்திலே நடிகர் விவேக் அமர்ந்திருக்கிறார். வாலி எழுந்து மைக்கை நோக்கி வருகிறார். வேசி கட்டியிருப்பார், வேசி தட்டி விட்டது, கொஞ்சம் தடுமாறி விட்டார். உடனே பக்கத்தில் இருந்த மூத்த வழக்கறிஞர் காந்தி வாலியினுடைய கைகளை பிடித்துக் கொண்டார். காந்தியின் கைகளை பிடித்துக் கொண்டு வாலி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். விவேக் சிரிக்கிறார். வாலி தடுமாறியதும் வாலியை பார்த்து நடிகர் விவேக் சிரிக்கிறார். உடனே வாலி சொல்கிறார், என்னையா சிரிக்கிற? நான் காந்தியோட தான் வர்றேன், பிராந்தியோட வரல. மின்னல் வேகம், அதாவது வார்த்தை மின்னல் வேகத்தில் அப்படி வார்த்தைகளை கொட்டுகிறார். எம்ஜிஆர் புருக்லின் ஹாஸ்பிட்டலில் நலம் பெற்று சென்னைக்கு வருகிறார். அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் பேட வேண்டும் என்று தமிழகமே உலகமெங்கும் ஒலித்த பாடல் ஒளிவிளக்கு படத்திலே கவிஞர் வாலி எழுதிய இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணிவிளக்கு, அந்த பாடல். எம்ஜிஆரை பார்ப்பதற்கு வாலி உள்ளே வருகிறார். எம்ஜிஆர் அவர்கள் பக்கத்தில் வையன் ஜானகி அம்மையார் நின்று கொண்டிருக்கிறார். வாலி உள்ளே வந்ததும் ஜானகி அம்மையாருடைய கண்களில் அவரை அறியாமலேயே கண்ணீர் வந்ததா. ஏனென்றால் இந்த மனிதன் எழுதிய பாடல் தானே உலகம் முழுக்க எம்ஜிஆருக்கான பிரார்த்தனை பாடலாக மாறியது என்பதற்காக நினைத்துக் கொண்டு கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீரோடு வாலியை பார்த்து சொன்னாராம், தலைவர் உள்ளே நுழைகின்ற பொழுது சொன்னாராம், தலைவர் பிழைத்தது வாலி பாக்கியம் என்று. உடனே வாலி சொன்னாராம், இல்லை அம்மா, உங்கள் தாலி பாக்கியம். அந்த வாலி பாக்கியம் என்று சொன்னவுடன் தாலி பாக்கியம் என்கிற வார்த்தையை போடுகிறார் பாருங்கள். அதனால் தான் இந்தியாவிலேயே அதிகமான பாடல் எழுதிய பாடலாசிரியராக அவர் நின்று கொண்டிருக்கிறார். எதை சொன்னாலும் சரி, எந்தப்பா இப்படி பாட்டை நீங்க எழுதலாமா என்று கேளு, எந்தப்பா சினிமாவில் எடுபடுமோ விலை பெறுமோ அந்தப்பா எழுதுகிறேன், என் தப்பா. அந்த சொல்லுகிற விதம் அதுதான். நீங்கள் பார்வை அவரை மாதிரி பார்க்க நினைத்து பார்க்கிறேன். காவிய கவிஞர் ஒரு மனிதன் எப்படி பார்க்க வேண்டும் ஒரு பொருளை என்பதை கற்றுக் கொடுக்கிறவர். ராமன் தேடிய சீதை என்ற படத்திலே நான் ஒரு 2 பாடல்கள் எழுதிப்பேன். அதில் ஒரு பாடல் வித்யாசாகர் இசையில் என்ன புள்ள செஞ்ச பாவிப்பையா நெஞ்ச என்று ஒரு பாடல். அந்த படத்துல நிதின் சத்யா ஒரு திருடன். இந்த பாட்டுல நான் ஒரு 2 வரி எழுதியிருப்பேன். பல்லவியில தெக்க வச்ச வள்ளுவனா ஒத்தையில நிக்க வச்ச என்று எழுதியிருப்பேன். ஒரு நாள் கவிஞர் வாலி எனக்கு அந்த வரியை இசை வெளியீட்டு விழா அன்று நம்முடைய இயக்குனர் கருப்பழனியப்பன் ரொம்ப பாராட்டி பேசினார். ஒரு நாள் வாலி எனக்கு பேசுறார், போன்ல வர்றார். வீட்லையா இருக்க? ஐயா வீட்டுல இருக்கேன். இந்த ராமன் தேடிய சீதையில அந்த பாட்டை கேட்டேன். ஐயா நீ தான் எழுதினியா? ஆமையா. அது படத்துல என்னையா சிச்சுவேஷன் உனக்கு சொன்னாங்க? ஐயா நிதின் சத்யா ஒரு திருடன், அவன் ஒரு வீட்டுக்கு திருட வாரான். திருட வர்ற இடத்துல ஒரு அழகான பொண்ணை பார்த்துடுறான். பார்த்துட்டு அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறான். அவ காலேஜில் படிக்கிறா. அவ அட்வைஸ் படி திருடத்தை விட்டுட்டு ஆட்டோ ஓட்டி பழைக்கிறான்.
ஆட்டோ ஓட்டுறவன் காலேஜ் படிக்கிற அவளை காதலிக்கிறான், அவ மறுக்கிறா. அந்த நேரத்தில் பாட்டியான்னு என்னையா எழுதுன பல்லவின்னு கேட்டார். என்ன புள்ள செஞ்ச பாவிப்பையா நெஞ்ச, பாக்கையில சொக்க வச்ச பறக்கத்தான் ரெக்க வச்ச, திக்க வச்ச திணற வச்ச திசையத்தான் உணர வச்ச, தெக்க வச்ச வள்ளுவனா ஒத்தையில நிக்க வச்ச அப்படின்னு எழுதையான்னு. நல்லா இருக்கியா? ஆமா, வள்ளுவனை கொண்டு வந்து ஏன் அந்த இடத்துல போட்டேன்னாரு. நான் சொன்னேன், ஐயா படம் கதைப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்குது, அதனால கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஏதேனும் 2 விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இயக்குனர் ஜெகன் அவர்களும் இசையமைப்பாளர் வித்யாசாகரும் சொன்னாரு. அதனால வள்ளுவன் தனியா நிக்கிற மாதிரி என்னையும் நீ வாழ்க்கையில தனியா நிறுத்திரியே நியாயமானு காதலியை கேட்கிற மாதிரி அதை வச்சுட்டு சரளத்துல ஒன்ன பார்த்த வேளை உடம்பும் செங்கச்சூள திருப்பரப்பு அருவியா நீயே வந்தாயே அப்படின்னு எழுதியிருக்கையா அப்படின்னு. சரி, அது நல்லா இருக்கு. ஆனா காதல்ல தோத்தவன இது வரைக்கும் தனி மரமா நிக்கிறான்னு தான் எழுதியிருக்கோம். நீ வள்ளுவனை சொல்லியிருக்க, நல்லா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நீ மறந்துட்டியன்னாரு. என்னையான்னு, வள்ளுவன் தனியா நின்னா கூட குமரியில தனையா நிக்கிறான்னு. அது எப்படியா தனியா நிக்குதாக? நிக்கிறதே குமரி தானையா. அதுதான். அதாவது அந்த பார்வை ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டும் இல்லையா? அதுதான் இவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இவர்கள் சொல்லுகிற செய்திகள், இவர் எழுதுகிற புத்தகங்கள், இதுதான் மறுபடி நமக்குள் பூக்கின்றன. அதுதான். நான் ஒரே ஒரு கவிஞரை பற்றி சில செய்திகளை சொல்லி முடித்து விட்டேன். நேரம் நிறைய கடந்து விட்டது, அதை நெருங்கி விட்டேன். அதே மாதிரி நான் வியக்கிற கவிஞர்கள் ஒருவர், இன்று பாரதியினுடைய நினைவு நாள் என்பதால், அது மேடையிலேயே நமக்கு ஒரு பாரதி அமர்ந்திருப்பதால், அது தமிழக அரசினுடைய மரியாதைக்குரிய அந்த பாரதி விருதை பெற்றவர் அவர். அதற்கு முற்றிலும் 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 தகுதியான தோழர் அவர். அவரை பார்த்தவுடனே எனக்கு கவிஞர்களை பற்றித்தான் பேச வேண்டும் என்று நினைப்பு வருகிறது. அதே மாதிரி நான் வியக்கிற ஒரு கவிஞர் சுரதா. ஓமைக்கறிஞர் பாரதிதாசனுடைய பரம்பரையிலே வந்தாலும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவர் சுரதா. சுரதாவுடைய அது வசனமே நீங்கள் கவிதை மாதிரி இருக்கும். 3 படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறார். ஆனால் சுரதாவுடைய கோபம்தான் அவரை வளர்ச்சியை தடுத்து விட்டது. ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிலாம் போக மாட்டார். யாரிடமும் கோபம் பட்டுன்னு வந்துடும் அவருக்கு. அவருடைய வசனம் எல்லாம் தொடாதே வஞ்சகி, நீ தொட்டால் விஷம் கூட செத்துவிடும். அதிலே கவிதை, தொடாதே வஞ்சகி நீ தொட்டால் விஷம் கூட செத்துவிடும், கப்பல் அலைகளை கிழித்து செல்லலாம், அவற்றை அழித்து செல்ல முடியாது. சுரதாவுடைய வசனங்கள், அவருடைய பாடல்கள் அவ்வளவு குறும்பு. ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய கவிதையை படிக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுக்கு தெரிந்து கொள்கிறோம். ஒரு கவியரங்கம், பாரதிதாசன் உட்கார்ந்து இருக்கிறார், அவருடைய குரு. ஒரு கவியரங்கம், நீ பெரிய ஆளுன்னு பாரதிதாசனை பார்த்து சொல்லணும், அதான முறை. அவர் தலைவர், நீ பெரிய ஆளியா? இவருக்கு உண்மையிலே குரு, கவியரங்க தலைவர். எப்படி சொல்றார் பாருங்க. நிறுத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டனத்தி, நிதியளித்து வெற்றி பெற்றான் பாரி வள்ளல், திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன், தீர்ப்புரைத்து வெற்றி பெற்றான் கரிகார் சோழன், வருத்தத்தில் வெற்றி பெற்றார் வடலூர் வள்ளல், வாளேந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன், விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன், அந்த வெற்றியினை இவர் பெற்றார் என்னை போல, அந்த வெற்றியினை இவர் பெற்றார் என்னை போல. அதாவது அந்த இடத்துல கூட நீ என்னைய மாதிரி ஜெயிச்சிட்ட. அந்த குறும்பு, அதுதான் சுரதா. அவர் மாதிரி பேச முடியாது. நீங்கள் ஒரு கவிதை, அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இந்த சில நிலைத்து நிற்கின்றன. ஆனால் அது சுரதா சொன்னார் என்று பல பேருக்கு தெரியாது. அவர் ஒருமுறை ஒரு வார பத்திரிகையில் எழுதுகின்ற பொழுது, நீ எழுதுவதெல்லாம் கவிதையா இலக்கியமா என்று ஒருவர் கேட்ட பொழுது, ஒரு அரசியல் பிரமுகர் கேட்ட பொழுது, அதற்கு சுரதா சொன்ன பதில், ஆடுதற்கு தெரியாத பருவமங்கை அழகான முற்றத்தை கோணல் என்றால், ஆடுதற்கு தெரியாத பருவமங்கை அழகான முற்றத்தை கோணல் என்றால், வீடு கட்டி வைத்திருப்பவர்கள் சிரிப்பதன்றி வேறென்ன செய்வார், எந்த நாளும் இலக்கியத்தில் ஈடுபடாது இருக்கும் இவர் என் பாட்டை எடை போட வந்துவிட்டார், மாடு முட்டி கோபுரங்கள் சாய்வதில்லை, மாணிக்கம் கூழாங்கல் ஆவதில்லை. இந்த மாடு முட்டி கோபுரங்கள் சாய்வதில்லை என்று நாம் கேள்விப்படுகிறோம். அதை சொன்னவர் சுரதா. அதுதான் அப்படிப்பட்ட ஒரு கவிஞர். ஆனால் அவ்வளவு கோபம் வந்துவிடும், அவ்வளவு தூரம் அவருக்கு கோபம் வந்துவிடும். நிறைய பாடல்கள் அவர் எழுதி அப்படியே போயிருக்கின்றன, பாதியிலே விட்டுட்டு போயிடுவார். ஆனால் நிறைய பாடல் எழுத முடியவில்லை. அவர் எழுதுவார். அந்த எல்லோருக்கும் தெரிந்த பாடல், நீர்க்குமிழி படத்திலே அந்த பாடல், நாலடி நிலைமை சொந்தமடா, அந்த பாட்டுல அதுல ஒரு வரி எழுதியிருப்பாரு, இருப்போம் என்றே நினைப்பவர் கண்களை இறந்தவன் அல்லவா திறக்கின்றான். கவலைகள், அதாவது தீமைகள் செய்பவன் அழுகின்றான், கவலைகள் மறந்தவன் சிரிக்கின்றான்,
இறப்போம் இருப்போம் என்றே நினைப்பவர் கண்களை இறந்தவன் அல்லவா திறக்கின்றான். நம்ம எப்பவும் இருப்பேன்டா, சாக மாட்டோம்டா அப்படின்னு சொன்னோன்னா செத்த இறந்து போனோம் தான் திறக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை ஒரு சினிமா, ஒரு திரை இசை பாடல் சொல்றதா. அப்படி ஒரு அற்புதமான கவிஞர். ஆக அப்படிப்பட்ட கவிஞர்களை எல்லாம் நினைக்கக்கூடிய நாளாக நமக்கு கிடைத்த பாரதி இன்று நமக்கு சொல்லித் தருகிறான். உண்மையிலேயே ஒரு 45 நிமிடங்கள் உங்களோடு நான் பல்வேறு கவிதைகளை, கவிஞருடைய நிகழ்வுகளை பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்காக மீண்டும் மீண்டும் என்னை இங்கே ஆற்றுப்படுத்திய மாவட்ட நிர்வாகத்திற்கும், பபாசியினுடைய தலைவர் அன்பு நண்பர் கவிதா சொக்கலிங்கம் அவர்களுக்கும், செயலாளர் அன்பிற்கினிய நண்பர் திரு முருகன் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லி உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.